சார், அதிமுகவிலிருந்து பிரிந்தவர்கள் ஒன்றிணைக்க வேண்டும் அப்படிங்கிறது அவருடைய கருத்தா இருக்கு. அவருடைய கருத்து ஏற்கப்படுமா? பிரிந்தவர்கள் ஒன்றிணைக்கப்படுவார்களா இல்லையா அப்படிங்கறத நாம பொறுத்திருந்து பார்க்கலாம். பட் இருந்தாலுமே கூட கட்சியிலிருந்து நீக்கப்பட்டவர்களோடு எந்த உறவும் வைத்துக் கொள்ள கூடாது, பேச்சுவார்த்தை வைத்துக் கொள்ள கூடாது அப்படிங்கிறது அதிமுகவுடைய அடிப்படை விதி. அப்படி அடிப்படை விதியை மீறி செயல்படக்கூடிய செங்கோட்டையின் மீது நடவடிக்கை எடுக்கப்படுமா என்ற ஒரு கேள்வி ஒருபுறம் இருக்கு. அப்படி இருந்தாலுமே கூட இவ்வளோ ஒரு போல்டான ஒரு மூவ் அவர் பண்றாரு அப்படின்னா அவருக்கு பின்னாடி எக்ஸ்டர்னல் ஒரு ஃபோர்ஸ் ஏதோ ஒரு சப்போர்ட் இருக்கு அப்படிங்கறதான இது காட்டுது. 100% உண்மை. நான் குறிப்பிட்டேன்ல, பாஜக திரு எடப்பாடி மீது நம்பிக்கையற்ற தன்மை இருக்குன்னு. அதையும் இதையும் பொருத்தி பார்த்தா நிச்சயம் பின்னணியில் ஏதோ ஒரு சக்தி, உந்து சக்தி அவருக்கு இருக்கிறது அப்படிங்கிறதான புலனாகிறது. இன்னொன்னு சொன்னீங்க, கட்சியினுடைய அடிப்படை உறுப்பினர் இருந்து நீக்கப்பட்ட ஒருவரோடு எப்படி பயணிக்கலாம் வைக்கலாம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்தளவுல இந்த மாதிரி நிகழ்வுகள் அவ்வப்போது நடைபெறும், அது எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஆனால் ஒரு கட்சியினுடைய பிரதான, நீங்க திரு எடப்பாடியோடவும் இந்த கட்சிக்காக 100% விசுவாசமானவர் திரு செங்கோட்டையன். அவருடைய உடல், ஆவி, பொருள் அத்தனையும் அதிமுக, எம்ஜிஆர், ஜெயலலிதா என்று பயணித்து வந்தவர். அவர் கட்சி விரோத நடவடிக்கையில் ஒருபோது ஈடுபட மாட்டார். கட்சி வலிமை மிக்கதாக இருக்கணும் அப்படின்னு தான் அவருடைய பார்வை இருக்கு. ஸோ அவருடைய எண்ணமும் உணர்வும் மதிக்கத்தக்கது என்பதை இன்னுமே பல பேர் நீங்க வெளிப்படையாக சொல்லவில்லை என்றாலும் அவர்கள் பலரின் விருப்பமாக ஒன்றுபட்ட அதிமுக உருவாக வேண்டும் என்பதான் கிளை செயலாளர், பேரூர் செயலாளர், நகர ஒன்றிய நிர்வாகிகள் பலர் மத்தியிலுமே இருக்கிறது. திரு எடப்பாடி பழனிசாமியால் பதவி, பொறுப்புகள், பணம் என்ற ஆதாய அரசியலுக்கு வந்த சிலர் அவரோடு இருக்கலாம். ஆனால் கட்சியின் ஒற்றுமையை, வெற்றியை விரும்புகிற பல ஆயிரக்கணக்கான, லட்சக்கணக்கான, ஏன் கோடிகளை தாண்டிய அதிமுக உறுப்பினர்களும் அடிப்படை உறுப்பினர்கள் இந்த கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அது நிச்சயமாக நடைபெறும் என்பதுதான் என்னோட பார்வை சகோதரன். சார், நீங்க சொல்றது மாதிரி இப்போ உங்களுக்கு பாஜக ஒரு சப்போர்ட் இருக்காங்க அப்படின்னா, அப்ப என்டிஏ கூட்டணியில அதிமுகவும் இருக்காங்க. அப்ப அதிமுகவுடைய தலைமையா இருக்கக்கூடிய எடப்பாடி அவர்களுக்கு இது ஒரு தர்ம சங்கடத்தை ஏற்படுத்ததா? இல்ல, நிச்சயமா அவர் தர்ம சங்கடமான சூழல்ல இருக்கிறாருங்கிறதுதான் யதார்த்தம். அதனாலதான் தேவைக்காக அதோ பார் கொடி பறக்கிறது, எழுச்சியும் உணர்ச்சியும் வந்துருச்சு, பிள்ளையார் சொல்லி போட்டுட்டோம். எங்க அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், நான் தொடக்கத்துல சொன்ன மாதிரி எவ்வளவு பெரிய பேர் இயக்கம். புரட்சி திரு எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்துல திமுகவை விடவும் வலிமை மிக்க ஒரு அதிமுக என்பது ஆகப்பெரிய கட்சியாக, நம்பர் 1 கட்சியாக இருந்ததுங்க. அந்த கட்சி வலிமை குன்றி போனதுனாலதான் இந்த நிலை வந்திருக்கு. ஊருக்கு போய் நீ வா நான் வா, தாவேக்கா வருதுன்னு அழைக்கிறாரு. அவன் பாருங்க, ஒரு மாசத்துக்கு முன்னாடி உள்ள நிலைமை தான். நாங்க அதிமுகவோடு இல்லை என்பதை மறைமுகமாக அவங்களும் சொல்லிட்டாங்க. நான் என்ன கேட்கிறேன், இந்த அதிமுகவுக்கு காலமெல்லாம் இரட்டை இலை சின்னத்திற்கு வாக்களித்த ஒரு 8-10% பேர் திரு ஓபிஎஸ், திருமதி சசிகலா, திரு டிடிவி தினகரன் பின்னால் இருக்கிறாங்க. அவங்க எல்லாமே அதிமுக தான். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், செல்வி ஜெயலலிதா காலத்துல இருந்தவங்க. இன்றைக்கு கொங்கு மண்டலத்திலிருந்து வந்திருக்க திரு செங்கோட்டையன் அவருமே காலமெல்லாம் அதிமுகவில் பயணித்தவர். அவர்கிட்ட எம்பி வரல, எம்எல்ஏ வரல, நிர்வாகி வரலன்னு பேசுறாங்க ஊடகங்கள்ல. பல ஆயிரக்கணக்கான நிர்வாகிகள் அந்த ஈரோடு மாவட்டத்துல, கொங்கு மாவட்டத்தில் இருக்கிற பேரவை, பாசறை, இளைஞரணி, மாணவரணி, ஐடி விங்கு, இந்த மாதிரியான நிர்வாகிகள், கீழே இருக்கிற நிர்வாகிகள் கிட்டத்தட்ட 2000-3000 பேர் அண்ணன் கடிதம் கொடுத்திருக்காங்க திரு செங்கோட்டையன். நீங்க எடுக்கிற முடிவுக்கு கட்டுப்படுவோம். இதுதான் பரவலாக தமிழகம் முழுவதும் இருக்கிறது சகோதரர். சார், பலம் வாய்ந்த ஒரு திமுக கூட்டணியை எதிர்கொள்ளணும், அவங்களை வீழ்த்தணும் அப்படின்னா அதை விட அசுர பலம் கொண்ட ஒரு கூட்டணியை உருவாக்கணும் அப்படிங்கிறதுல எதிர்கட்சிகளுடைய பாயிண்டா இருக்கு. அந்த வகையில செங்கோட்டையினுடைய இந்த மூவை அப்படி பார்க்கலாமா அப்படிங்கிறது ஒரு கேள்வியா இருந்தாலுமே கூட, அவங்க பசும்பொன்ல இந்த நிகழ்வை தேர்ந்தெடுப்பதற்கான என்ன காரணமா இருக்கும்னு நினைக்கிறீங்க சார்? இல்ல, தென் மாவட்டங்கள்ல பரவலாக வாழ்கிற ஒரு மிகப்பெரிய சமுதாயம், முக்குளத்தூர் சமுதாயத்தினுடைய அடையாளமாக பசும்பொன் முத்துராமலிங்க தேவர் அங்க இருக்கிறாரு. எனவே அந்த பசும்பொன் பூமியில இந்த கட்சியை ஒன்றிணைக்குவதற்கான ஒரு பிள்ளையார் சொல்லிய நம்ம போடுவோம், இது ஒரு பெரும் தாக்கத்தை உருவாக்கும் என்கிற எண்ணமும் கருத்தாக்கமும் இந்த தலைவர்களுக்கு இருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில அவர்களுடைய அந்த முயற்சி என்பது நிச்சயம் வெற்றி பாதையை நோக்கி போகலாம் அப்படிங்கிறது தான் என்னோட பார்வை. நீங்க நெருக்கடி என்பது திரு எடப்பாடி பழனிசாமிக்கு மிக 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 அதிகமாக இருக்கிறது. நான் குறிப்பிட்டேன்ல, இந்த பிரிந்து சென்ற ஒரு 8-10% வாக்குகள் இவர்களுக்கு இருக்கு. இவங்க வந்தா ஆட்டோமேட்டிக்கா
கட்சி வலிமைப்படும். இது திமுகவை வீழ்த்தும் என்கிற நம்பிக்கை தமிழக வாக்காளர்களுக்கு, பொதுமக்களுக்கு வரும். அப்பதான் உங்களுக்கு வாக்களிப்பாங்க. அப்ப வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக வந்துருச்சுன்னா பொதுவெளி பார்வை என்பது இது திமுகவை வீழ்த்தக்கூடிய, ஏன்னா காலமெல்லாம் மாறி மாறி திமுக அதிமுக ஆட்சி வந்தது. இப்ப திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு பலகீனமான அதிமுக வைத்திருக்கிறார் என்கிற பொதுவெளி பார்வை, மக்கள் பார்வை, கட்சியினுடைய தொண்டன். சார் 2024 திமுகவுக்கு எதிராக களமாடல. பல 1 கோடிக்கு மேற்பட்ட 1.25 கோடி பேர் வாக்குச்சாவடி பக்கம் போகல. அப்ப அந்த நிலை என்பது, அந்த பலகீனமான நிலை என்பது இன்றைக்கு கட்சியை வழிநடத்துகிற திரு எடப்பாடியினுடைய போக்கு, அவர் வகுத்த வியூகம் தான். அதுதான் கீழே பெரிய அளவுல ஒரு பாதிப்பை உருவாக்கி இருக்கு. எனவே தான் ஒற்றுமைப்பட வேண்டும் அப்படிங்கிற மாதிரி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரும் சரி, செல்வி ஜெயலலிதாவும் சரி, தனக்கு எதிரான நிலைப்பாடு கொண்ட அத்தனை பேரையுமே கொண்டு வந்து சேர்த்தாங்க. அவருக்கு எதிராக மிகப்பெரிய ஜி விஸ்வநாதன், கோவை செழியன், விருதுநகர் சீனிவாசன், பிள்ளப்பன் போன்றவர்களாம் 76ல் தலைவருக்கு எதிராக போனாங்க. 6 மாசம் ஒரு வருஷத்துல அவ்வளவு பேரையும் கொண்டு வந்து இணைச்சாரு. 84 எஸ் டி சோமசுந்தரம் நமது கழகம் என்ற ஒரு கட்சியை தொடங்கி ஒரு தேர்தலை எதிர்கொண்டு எல்லா இடத்துலையும் டெபாசிட் பறி போய் நின்னாரு. வாங்கண்ணே, நீங்க உணர்ச்சி வசப்பட்டு முடிவெடுத்து கையில் இருந்த காசை பூரா காலி பண்ணிட்டீங்கன்னு செலவு தொகையை கொடுத்து கட்சியில கொண்டு வந்து இணைத்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். செல்வி ஜெயலலிதா அவர்களுமே 4 அணி, போட்டி அதிமுக, எம்ஜிஆர் அதிமுக, புரட்சி தலைவர் அதிமுக முன்னணி தலைவர்கள்லாம் போய் இந்த அம்மாவுக்கு எதிரான நிலைப்பாட்டை எடுத்த சூழலிலும் அவர்களையும் மீண்டும் அழைத்து அரவணைத்து இந்த கட்சியை வலிமையான கட்சியாக கொண்டு போனார்கள். என்ன காரணம்? கட்சி முக்கியம், கட்சியினுடைய வெற்றி முக்கியம், கட்சியின் எதிர்காலம் முக்கியம், கட்சியை நம்பி இருக்கிற தொண்டர்களின் அரசியல் வாழ்வு முக்கியம் என்று அந்த இருவரும் தலைவர்களும் கருதினார்கள். ஏன் அந்த நிலைப்பாட்டுக்கு திரு எடப்பாடி வர மறுக்கிறார்? வெறும் சுயநலவாதியாகவே இருந்து கட்சியை இப்படியே கொண்டு போய் விடுவாரோ அப்படிங்கிற பயம் ஏற்பட்டதன் விளைவாகத்தான் இந்த ஒற்றுமை குரல் வலுவாக எழுந்திருக்கிறது. நிச்சயமாக இது ஒரு வலிமை மிக்க ஒன்றுபட்ட அதிமுக உருவாகும். இல்லை என்றால் இன்னைக்கு எழுதி வச்சுக்கங்க, திரு எடப்பாடி பழனிசாமி இல்லாத ஒரு ஒன்றுபட்ட அதிமுக உருவாவதற்கு கூட கூடுதல் வாய்ப்பு இருக்கிறதாக நான் பார்க்கிறேன் சகோதரர். நன்றி திரு துரைக்கருணா. இணைப்பில் உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி.